ஓம் சாய் நடக்கணும். அன்பு குழந்தையே, என் நெற்றியை தொட்ட உன் கரங்கள்ல உனக்கான வெற்றியை கொடுத்து நீ நினைச்ச எல்லா காரியத்தையும் நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சு கொடுக்க போறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நினைக்கிறியே? நீ யார் என்பதை உனக்கே புரிய வைப்பதற்காக தான் இந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும். இதை சரி செய்யும் போது தானே உனக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா, உன் மனசுல இவ்வளவு பலம் இருக்கா என்பது உனக்கே புரிய வந்துச்சு. உனக்கு பிடிச்சவங்க நீ எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும்னு ஒருத்தர் உனக்காக இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட உண்மையா பழகு, அன்போட பாசமா பேசு. நிச்சயமா உன் அன்புக்கு அர்த்தம் புரிய வருமேன்னு செல்லமே. எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறது என்னவோ நல்ல குணம்தான். ஆனா அப்படி எல்லாரும் நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை அல்லவா? ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணத்தோட இருக்கும்போது அவர்களின் குணத்திற்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கொண்டே இருக்க வேண்டாம். உன் குணத்துக்கு ஒத்து வரக்கூடிய மனிதர்களோடு நீ பழக்கம் வச்சுக்கிட்டா போதும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகள் இருந்தும் காப்பாற்ற உன் சாயப்பா நான் வந்த பிறகு இனி உனக்கு ஏதும் துன்பங்கள் நேராதே என் செல்லமே. எதிரியை ஜெயிக்கணும், எனக்கு கெட்டது நினைக்கிறவனை தாண்டி நான் இந்த உலகத்துல வெற்றி பெறணும் நீ முடிவு செஞ்சிட்டினா நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எப்போதும் புன்னகை முகமா இருக்குது. அதுவும் உன் எதிரியை கண்ட போதும் கூட நீ சிரிச்ச முகத்தோட இருந்தா போதும். அதை பார்த்தே அவன் நொந்து போவான். என்னடா இது, இவங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நம்மளும் விடாம இவங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அப்போதும் கூட சந்தோஷமா இவங்க வாழ்றாங்களேன்ற அந்த நினைப்பே அவனை கொன்று விடுமேன்னு செல்லமே. உனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் நீ தனியாக வேற எதுவும் செய்ய வேணாம். உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களிடம் மட்டும் உன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நீ சொன்னா போதும். உன் வார்த்தைகளை மதிப்பவர்களிடம் உன் கனவுகளை சொன்னா அவங்க அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் மட்டும் எதையும் மறைக்காமல் சொன்னால் போதும். எல்லாரிடமும் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. உனக்கு பிடிச்சது எந்த விஷயத்தையும் நீ செய்யாமல் இருக்க வேண்டாம். அதே நேரத்துல பிடிக்காத எதையுமே நீ கூட வச்சுக்கவும் வேண்டாம். அது விஷயமா இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காததென்றால் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேற வேலையை பாருன்னு செல்லமே. யார் என்ன செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, அவங்க வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து நீ தூரமாக இருந்து விட்டாலே ஓ மனசுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலையா இருக்கும். அடுத்த வீட்டு கதையை நீ பாக்குறனால உன் வீட்டு கதை மாற போறதில்லை தானே. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டினா உன்னுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றம் தாமதமாகும், உனக்கான வெற்றிகள் தள்ளி போகலாம். அதனாலதான் இப்போ இருக்க தோல்விகளை பயன்படுத்தி உன் மனசை பக்குவப்படுத்தி வெற்றிகளை அடைவதற்காக வேலை செய்ய சொல்றேன். நீ பொறுமையோடையும் பணிவோடையும் இருந்தா எல்லாரும் உன்னை பார்த்து கோழைன்னு சொல்லதான் செய்வாங்க. அன்போடையும் இரக்கத்தோடையும் இருந்தா உன்னை ஏமாளின்னு சொல்லுவாங்க. ஆனா புன்னகையோடும் வெகுளித்தனத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை யாராவது ஏதாவது சொல்வதற்கு முன்பாகவே உன் மனசுல நீ நினைச்ச விஷயத்த நான் முடிச்சு கொடுத்துட்றேன். கோபப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டினா எவ்வளவு திமிரா எதிர்த்து பேசுறன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கதான் செய்றாங்க. ஆனா இது எல்லாமே மனிதருக்குரிய குணங்கள் தானே. பொறுமையும் பணிவும் அன்பும் புன்னகையும் வெகுளித்தனமும் கோபமும் கேள்வியும் இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள். ஆனா அவங்க செஞ்சா தப்பு இல்ல, அதையே நீ செஞ்சா குறையா குற்றமா பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத. நீ எந்த தவறும் செய்யாமல் ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார் என்றால், இல்ல நான் தப்பு எதுவும் செய்யலன்னு அவர்களிடம் போய் நீ எதையும் எடுத்துரைத்து உன்னை நியாயப்படுத்தி பேச வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நீ என்னதான் உன்னை பத்தி நியாயமான உண்மைகளை எடுத்து சொன்னாலும் அவங்க அதுக்கும் ஏதாவது ஒரு கதை கட்டி விடுவாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க வேணும்னே தான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அது பற்றி புரியாமல் உன்னை பற்றிய தெளிவுகளை நீ யாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு சாமர்த்தியமா பொய் பேசிக்கிட்டு கொஞ்சம் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்மையா வாழக்கூடிய நீ பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். இந்த கலிகாலத்தில் நல்லவர்களாய் வாழ்வதை விட நல்லவர்களாய் நடிப்பவர்களுக்கே காலமாக இருக்கிறதா? கவலைப்படாத. உன் நல்ல மனமும் நல்ல குணமும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் பாராட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவின் பாராட்டுக்கு உரிய விஷயங்கள். அதனாலதான் நீ நினைச்ச விஷயத்துல நான் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி
நீ அழகாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணையாயிருப்பேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும்.